அனைவருக்கும் வணக்கம். நாளை ஐயப்பனை பற்றிய தரைக்குறைவாக பேசப்பட்ட இசைவாணியையும் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவரையும் விடுதலை சிறுத்தை சேர்ந்தவர் ஐயப்பன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தவறாக ஒரு வார்த்தை பேசியிருக்கார். இவரை 3 பேரையும் கைது செய்ய வேண்டும் என்று ஐயப்ப பக்தர்கள் ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் கூட்டமைப்பின் சார்பாக நாளை கலெக்டர் அலுவலகத்தில், அதாவது மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுக்கறதா இருக்காங்க. அதில் எல்லோரும் நம்ம கலந்துக்குவோம். ஐயப்பனை ரொம்ப விரும்பி மாலை அணிஞ்சு சபரிமலைக்கு போகிறது அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஐயப்பனை பற்றி பேசவனையும் நம்ம எதிர்க்கிறது அர்த்தம். அதனால் இந்த ஐயப்ப பக்தர்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறமும் யார் நடத்துகிறா அப்படின்னு பல பேருக்கு குழப்பம் இருக்கும். இது ஐயப்பன் தான் நடத்துகிறார், ஐயப்பன் தான் வழி நடத்துகிறார். ஏன்னா ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள யாராவது திட்டா அந்த வீட்டில் இருக்கிறவங்க தானே சொந்தம், அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அதே போல் தான் ஐயப்பனை திட்டியிருக்காங்க, நம்ம எல்லோரும் பொறுப்பேற்றுக்கணும். எல்லோரும் போராடக்கூடிய ஒரு குணத்தை கொண்டு வந்துடணும். நம் கடவுளையும் நம் வழிபாட்டையும் நம் தர்மத்தையும் பேசக்கூடியவனை சட்ட ரீதியாக, தர்ம ரீதியாக, ஜனநாயக ரீதியாக இதை கொண்டு செல்வோம். தயவு செஞ்சு எல்லோரும் வாங்க. ஒன்று, இந்த இசைவாணியை ஒரு பாடப்பட்ட அந்த வரிகளில் பல பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அதில் மறுபடியும் அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நிறைய அமைப்புகள் அந்த பெண்மணிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லுது அந்த அம்மா, அந்த பொண்ணு சொல்லுது. தாடிக்காரன் பேத்தின்னா அவன் ஆத்தா வழியிலையா அப்பன் வழியிலையா எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அந்த தாடிக்காரன் சொல்ல நபர் அவரா அப்படின்னா அவரே குழந்தை மாதிரி ஒரு பெண்மணியை வளர்த்தி தான் திருமணம் செஞ்சிட்டார். அதற்கும் குழந்தை இல்லை. அப்போ எந்த வகையில் இப்போ பேத்தி? அது கொஞ்சம் பிறப்பு குற்றமாயிரும் இல்லையா? இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படியெல்லாம் தப்பாக பேசுகிறவங்களாம் அந்த பிறப்பு குற்றம் சரியான பிறப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். ஏன்னா ஒருத்தர் குழந்தையே இல்லாமல் ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ண அவரோட பேத்தின்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு இதாக இருக்கு இல்லையா? திரையுலகிலே பாருங்கள், இத்தனை பேர் வாயை மூடிட்டு இருக்காங்க. கேட்டால் பக்திமானுங்கிறாங்க, ஆன்மீகவாதிங்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த தேசத்தை விரும்புகிறாங்கிறாங்க, படத்தை நடிக்கிறாங்க, இந்த தேசத்தை பற்றி பெருமையாக பேச. சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகர் MS பாஸ்கர்னு நினைக்கிறேன் நான். அவர் மிக அற்புதமாக அந்த பெண்மணிக்கு பதில் கொடுத்துருக்கார். மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. மாற்று மதத்தில் சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் இப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த சிந்தனையிலேருந்து வெளியே வாங்க. முதல்ல நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாரதத்தையும் காக்கணும். பாட்டெல்லாம் பாடிக்குவாங்க, ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் பாரதத்தில் பண்பாட்டை நாசம் பண்ணால் எவனும் கேட்க மாட்டான். சாதாரண நபர் கூட கேட்கக்கூடிய துணிஞ்சவங்க ஏன் உங்களுக்கெல்லாம் இல்லை? பல கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க, நம்ம தர்மத்தை பற்றி பேசுகிறவங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்படியே காலம் போச்சுன்னா மிக கொடுமையாக இருக்கும். இன்றைக்கி வங்கத்தில் என்ன நடக்குது? ரொம்ப கொடுமையாக நடந்துகிட்ருக்கு. யாராவது ஒருத்தன் கண்டிக்கிறானா? ஒரு அரசியல்வாதி கண்டிக்கிறானா? எங்கேயோ இருக்கிற நாடுகளெல்லாம் வேறு கிறிஸ்தவரோ முஸ்லீமோ யாராவது பாதிக்கப்பட்டா, ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டா, இப்போ இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, மன்னிக்கவும். இதில் யாரெல்லாம் முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்களோ இங்கே இருக்கிறவங்க குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இந்துக்களை படுகொலை செய்யப்பட்டுருக்குறாங்க வங்கத்தில், யாரும் சொல்லலை. பத்திரிக்கையெல்லாம் மூடி கிடக்குது. என்ன இதெல்லாம் நியாயம்? வாக்கு வங்கிக்காக இப்படியெல்லாம் செய்கிறது தான். நமக்கும் தெரியுது, இங்கே இருக்கிற கடவுளை பேசியே இவங்களுக்கு சூடு சொரணை வரலையே, நீ அங்கே இருக்கிறது யாருக்கு வரும்னு சொல்லி தெரியுது நமக்கு. இருந்தாலும் சொல்ல ஒரு ஆதங்கம், சொல்ல வேண்டிய சூழ்நிலை சொல்லிட்டோம். ஆகையால் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியாளர் மனு கொடுக்க வேண்டிய பணிகள் இருக்குது. அதற்குண்டான ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி வாங்க. ஒரு 1000 பேர் திரண்டா ஏதோ அரசாங்கத்தில் ஒரு கடுகத்தின மாதிரி தெரியும். இந்த அரசாங்கம் நமக்கு ஒன்றும் பெரிய இது செய்யாது. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. அதற்கு இந்துக்களுக்கும் இந்து வழிபாட்டுக்கும் இந்து கடவுளை யார் கேவலப்படுத்தினாலும் இன்றைக்கி வரைக்கும் செய்யலை. ஏன்னா நடராஜரை பற்றி பேசி புரூட்டஸ் மைனர் பேசினது எத்தனையோ வழக்குகள், எத்தனையோ மனுக்கள்லாம் கொடுத்தாங்க, யாரும் செய்யலை. கந்தசஷ்டி முருகனை பற்றி பேசினாங்க, ஒன்றும் கொடுக்கல. ஆனால் தமிழ் மாநாடு நடத்துனாங்க, தமிழ் முருகன் மாநாடு நடத்துனாங்க இந்த அரசாங்கம். அதற்கு எத்தனையோ கோடி செலவு பண்ணி அதெல்லாம் மறைக்கிறதுக்காக. இப்போ ஐயப்பனை பற்றி பேசியிருக்காங்க, நாளைக்கு ஒவ்வொரு கடவுளாக பற்றி பேசுவாங்க. விநாயகரை ஏற்கனவே பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் முதல்ல நம்ம மாறணும். அதற்கப்புறம் தான் அவங்க மாறுவாங்க. நம்மளே மாறாமல் அவங்கள மாற சொன்னால் முடியாது.
இனி ஜனவரிக்கு அப்புறம் இந்த ஐயப்பனை மறக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க, போயிட்டு வந்து மறக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. என்றைக்கும் மறக்கக்கூடாது. அதனால் நாளைக்கு நடக்கிற தார்மீகமான போராட்டத்திற்கு, ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு அனைவரும் பங்கேற்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.